இந்த ரவா பொங்கலும் தேங்காய் சட்னியும் வச்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல் பொங்கல் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செம்ம டேஸ்ட்டாக ரவா பொங்கல் பார்க்க போகிறோம். வேறு லெவலாக இருக்கும். டேஸ்ட்டு வெரி ஈஸியாக இருக்கும். சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வாங்க. இப்போ நம்ம தேவையான பொருள் பார்க்க போகிறோம். நான் இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் ரவா எடுத்துருக்கிறேன். அரை கிளாஸு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். மஞ்சள்தூள் போட்டுக்க போகிறோம். கடுகு, நெய் சேர்த்துக்க போகிறோம். பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, மிளகு, 1 டீஸ்பூனு ஜீரகம், 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். சரிங்களா? இதுதான் பொங்கலுக்கான தேவையான பொருள். வாங்க இப்போ சமைப்போம். கடாய் வச்சுட்டு இந்த பாசிப்பருப்பை நல்லா வாசனை வர முடிய நல்லா வறுத்து எடுத்துங்க. சரிங்களா? நல்லா வாசனை வரும். நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வந்த மாதிரி இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? கலர் மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இதை குக்கரில் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துங்க. சரிங்களா? போதும். நான் இதை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் பருப்பை கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த கிளாஸில் நல்லா ஒரு 2 கிளாஸு ஊற்றி 4 விசில் விட்டுங்க. சரிங்களா? 4 விசில் விட்டு அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் போல் மஞ்சள்தூள் போட்டுங்க. அதோட இந்த பருப்போட கொஞ்சம் போல் நெய் போட்டுங்க. சரிங்களா? கொஞ்சம் போல் நெய் போட்டுட்டு அப்புறம் மூடிங்க. இப்போ என்ன பண்ணுறோம், மூடிக்கிறோம். நல்லா பாசிப்பருப்பு நல்லா வெந்து எடுத்துக்கிட்டாச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோம். சரிங்களா? கடாய் நல்லா காஞ்சிட்டு நல்லா 2 ஸ்பூனு நெய் போட்டுங்க. அது நல்லா உருகி வரட்டும். உருகி வந்ததும் நம்ம இதோட தாளிப்பை போட்டுக்கோம். சரிங்களா? நல்லா உருகி வரட்டும். நல்லா நெய் உருகி வந்துடுச்சு. உப்பு, மிளகு, ஜீரகத்தை இதோட சேர்த்துக்கிறோம். இப்போ அதோட முந்திரியை சேர்த்துக்கிறோம். சரிங்களா? மிளகு வெடிக்கும். நல்லா இந்த முந்திரி லைட்டாக கலர் மாறட்டும். சரிங்களா? போதும் அந்த கலரு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாவை இதோட போட்டுக்கிறோம். சரிங்களா? இதை போட்டதுமே நம்ம ரவாவை சேர்த்துக்கிறோம். சரிங்களா? ரவாவை இதோட நெய்யோட சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இந்த நெய்யோட எல்லாம் ஒரு ரோஸ்ட் கலராக வரட்டும். நல்லா பிரட்டி விடுங்க. இந்த நெய்யிலே வேகட்டும். சரிங்களா? அடி பிடிச்சிடக்கூடாது. தீயை லைட்டாக வச்சுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டாம். சுத்துலேயும் பரட்டி விடுங்க. இதை விட இப்போ என்ன செய்கிறோம்னா, வெந்நீர் தான் சேர்த்துக்கணும். அந்த நெய்யிலே நல்லா முருகலாக வரணும். நல்லா கலர் மாறிட்டுனா இப்போ தான் அந்த பொங்கல் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இந்த மாதிரி பரட்டி விடுங்க. சரிங்களா? பொரிஞ்சு வருது பார்த்துங்க. இந்த மாதிரி இதை விட என்ன பண்ணுறோம், வெந்நீர் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் வெந்நீர் வச்சுக்கிறேன். இந்த வெந்நீரை, கொதிக்கிற வெந்நீரை அப்படியே ஊற்றுங்க. எப்படி கொதிக்குது பாருங்க. அப்படியே சைடில் ஊற்றிக்கிடுங்க. நல்லா வந்து வரட்டும். சரிங்களா? இது சூடான தண்ணி எடுத்து ஊற்றுங்க. சரிங்களா? எப்படி இருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றிங்க, வேகட்டும். அதை நல்லா இப்படி பரட்டி விடுங்க. சரிங்களா? அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ நம்ம பருப்பு வேகுது பார்த்தீங்களா, வேக வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பருப்பை இதோட சேர்த்துக்கிறோம்.
இந்த பருப்பை போட்டு நல்லா கிளறி விடுறோம். சரிங்களா? நல்லா நெய்யோடு போட்டு வேக வச்சுக்கிறோம். இந்த நல்லா கிளறி விடுறோம். அப்படியே பரட்டி விடுங்க. நல்லா பரட்டி விட்டோம். சரிங்களா? எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெரி சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்கள் அந்த ஈவினிங் டயத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட தேங்காய் சட்னி தான் நான் வச்சு சாப்பிட போகிறேன். நான் அரைச்சி வச்சுக்கிறேன் தேங்காய் சட்னி. அப்படி இருக்கு. நல்லா பரட்டி விடுங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா 2 ஸ்பூனு நெய் விட்டுக்கிறோம். நெய் போட்டுங்க. 1 2. சரிங்களா? இந்த நெய்யோட அப்படியே போட்டு பரட்டி விடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நான் எடுத்த மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உப்புமா சாப்பிடாதவங்களாம் இந்த பொங்கலை உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. குழந்தையெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுங்க. சரிங்களா? குழந்தைக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு இது, ரவா பொங்கல். அடி பிடிச்சிடாமல் கிளறி விடுங்க. சரிங்களா? எப்படி ஆயிடுச்சுக்கணும். நல்லா இது மாதிரி நல்லா பெரட்டிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? போதும். இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எப்படி இருக்குதுங்க. இது அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி காட்டுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அப்படியே கரண்டியில் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வைக்கிறேன். அப்படி இருக்கிறேங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல, உப்பு போட்டுங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு உப்பு போட்டதை காட்ட முடியல. சரிங்களா? இந்த மாதிரி எடுத்து வச்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த ரவா பொங்கலும் தேங்காய் சட்னியும் வச்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரவா பொங்கல். என்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த ரவா பொங்கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். பொங்கல் சேகர்.